2016ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் ஹாட் டாபிக்காக இருந்த குட்கா வழக்கு. இந்த குட்கா வழக்குல அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா, டிஜிபியாக இருந்த ஜார்ஜ், நாகேந்திரன், அது மாதிரியான நிறைய முக்கிய புள்ளிகளின் பெயர் அடிபட்டுச்சு. 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துது. சிபிஐக்கு மாறின அப்புறமா சிபிஐ ஒரு விசாரணை அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அதுல இந்த பெரிய புள்ளிகள் யாரின் பெயருமே இடம்பெறல. அடுத்ததாக தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. இந்த துப்பாக்கி சூட்டுல 13 பேர் இருந்ததை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். இதுல சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி 4 வருவாய்த்துறை அதிகாரிகளும் 7 போலீஸ் அதிகாரிகளையும் சிபிசிஐடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதற்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு கைமாறுது. சிபிஐ விசாரணையெல்லாம் முடிஞ்சு கடைசியா சிபிஐ ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அந்த அறிக்கையில ஒரே ஒரு காவலர் பேர் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. மேல சொன்ன இந்த 4 வருவாய்த்துறை அதிகாரிகள், 7 போலீஸ்காரங்க, இவங்க யாரு பேருமே அந்த அறிக்கையில இல்லை. அறிக்கையில் இல்லாதது மட்டும் இல்லாம இந்த அதிகாரிகள்ல நிறைய பேர் பதவி உயர்வு பெற்று வேற வேற பதவிகளுக்கும் கூட போயிட்டாங்க. அதற்கு பிறகு மதுரை உயர்நீதிமன்றம் இந்த அறிக்கையை ரத்து பண்ணிடுச்சு. இன்னமும் அந்த வழக்கு நிலுவையில தான் இருக்கு.